வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் இப்போ ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட் ஒன்று பார்த்துருக்கேன். அது என்னோட ராசிக்கு எப்படி பொருந்துன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் நீங்க பார்த்துருக்கிறது சூரியன் உங்களுக்கு அதிகாரம் பெற்றிருக்கு. ஐப்பசி மாசம் பிறந்திருக்கிறீங்க. ஸோ அப்போ கிழக்க பார்த்த பிளாட்டு நீங்க வாங்கலாம் ஒன்று. அதே மாதிரி நீர் ஓடை ஏன்னாக்கா ரிஷபத்தில் நீங்க உங்களுக்கு சந்திரன் உச்சம் அப்படின்னாக்கா நீர் ஓடை பக்கத்தில் இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னாக்கா ஒரு வாய்க்காலோ சேனலோ ஆறோ ஏதோ ஒன்று கடந்து அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வரணும். அப்படி இருக்கா இல்லை ஏதோ ஒரு குளம் கொட்டை எதுவும் இருக்கா? இல்ல சார், நான் பார்த்துருக்க ஒரு பிளாட்ல வாய்க்கால் பக்கத்துலயே இருக்கு. ஆமா. அப்ப நீங்க ஒரு டிக் போட்டுக்கோங்க. உங்க பிளாட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் வாங்குறீங்க, சூரியன் அதிகாரம், அப்பாவோ அம்மாவோ இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க அரசு உத்தியோகத்துல இருக்கணும், இல்லைன்னா சொந்தமா தொழில் செய்யணும். அரசு உத்தியோகத்துக்கு. அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் நீங்க பார்த்துருக்கிறது கரெக்டு. சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருந்தால் சுக்கிரன் உச்சம். ஸோ வீடு கட்டி நலமா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால், சுக்கிர தசை நடந்தால் யோகம். அப்போ வீட்டுக்கு பக்கத்துல நீங்க இந்த பிளாட்டுக்கு வர்றதுக்கு பக்கத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தா ஒரு பெண் தெய்வ கோவில் கண்டிப்பா இருக்கணுமே. அப்படி எதுவும் இருக்கா பக்கத்துல? ஆமா சார், இருக்கு. ஓகே. அப்போ நீங்க இந்த பிளாட் பார்த்துருக்கிறதும் உங்களை இந்த மனை தேர்ந்தெடுத்திருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது, ஏன்னா சந்திரன் அதிகாரம் பெற்றிருந்தனால அதை ஒரு சின்ன ஒரு சாரலோ இல்லை ஒரு மலையோ இல்லை கொடையாச்சிலும் கொண்டு போயிருக்கணும், இல்லை நல்ல ஒரு சீதோசன நிலை இருந்து நீங்க அந்த இடத்த போய் பார்த்துருக்கணும். அந்த அமைப்புல காலையிலயோ மாலையிலயோ எப்போ போனாலும் இந்த அமைப்பு இருந்திருக்கும். அப்படி போய் பார்த்தீங்களா? ஆமா சார், போய். ஓகே. இப்போ நீங்க பிளாட் பார்த்துருக்கிறது தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த மனை ஈசான மூலைன்னு சொல்றது வடகிழக்கு மூலை சற்று நீண்டு உள்ளது. சிறப்பு. மனையினுடைய அமைப்பு நல்லா இருக்கு. ஸோ நல்ல தரையும் சரியா இருக்கு, பூமி நல்லா இருக்கு. உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய் அதிகாரம் பெற்றதுனால அருமையாக இந்த மனை நீங்க வாங்கலாம்.